ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடையக்கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுமா? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல காட்டு வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா,
நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி அந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிநாதனே சனிதான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில இருக்கார். இப்போ வக்கரகதியில இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நாளா பேச்சுல ரொம்ப பிரச்சனைகள் வந்தது. பேச்சின் மூலியமாக வாய்க்கா தகராறு, இந்த தகராறு எல்லாம் எதை பேசுனீங்கன்னாலும் தகராறாக புரிஞ்சுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு நல்லபடியாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா சனியின் வலிமை குறையிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த சனி வக்கரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த 139 நாளும் நல்ல ஒரு வார்த்தைகள் மூலியமாக சாதிக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலை அடைகிறதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரும். தொழில் மூலியமாக அதீதமான பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. உடல் நலத்தில் இவ்வளவு நாளா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது, அலைச்சல் அதிகமாக இருந்தது, இது எல்லாம் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மெமரி பவர் ஏறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வக்கரம் பெற்று இருக்கிறதுனால மெமரி பவர் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு. நல்ல ஒரு சூட்சமாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரம் பெறக்கூடிய சனி நவாம் சத்திர சமசப்தமத்தில், அதாவது 9ஆம் இடத்துல போய் இருப்பார். அதனால தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சரி, இந்த சனி வக்கரத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதை தவிர 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார், வக்கர சனி. இதனால உங்களுடைய உடல்நிலையும் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய லாபங்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட நல்லா அற்புதமா சொன்னீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு இந்த 2ஆம் இடத்துல உண்டான சனி பகவான் 8ஆம் பார்க்கும்போது என்ன இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இருந்துச்சு. மறைந்து வாழ்றது அப்படின்னாக்க ஓடி ஒளிஞ்சு வாழ்றது கிடையாது. முன்னேற்றத்திற்காக, சுய முன்னேற்றத்திற்காக மறைந்து வாழக்கூடிய தன்மைகள் இருந்துச்சு. ஆனாலும் அங்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சு. இப்ப சனி வக்கரமாய் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும்.
அடுத்தது நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னாக்க நோய் நொடிகள்னால ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அப்படின்றது குறிக்கக்கூடியது. ஆயுள் காரகனான சனி பகவானே பார்க்கறதுனால உடல்நிலையில தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் அத்தனையும் 15/7/2026 30/11/2026 விலகக்கூடிய காலகட்டமா அப்படின்னா விலகக்கூடிய காலகட்டம். அதே போல சனி தன்னுடைய பார்வையான 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் லாபத்துல முடக்கமும் சுணக்கமும் ஏற்பட்டு இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போயிட்டு இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள்னால உங்களுடைய ஜென்மத்துல உண்டான ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலத்துல தொந்தரவும் இருந்துட்டு இருந்துச்சு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப தொழில்ல முடக்கம் சுணக்கம் விலகி புதிய புதிய ஏஜென்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு உங்களுடைய பொருளை ஏற்றுமதி பண்ணி டாலர்ல திர்ஹாம்ல வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையா வக்ரம் பெற்ற பார்வையினால இந்த 139 நாளும் வெற்றி 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 கொண்டு குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடியவரை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால வக்ரகதியில் இருக்கிறதுனால இன்னும் மேலும் பலன்களை கூட்டுவாரு. இருந்தாலும் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பூமி கிரியேட் பண்ணி நம்மளை சிக்கல்ல மாட்டி விடுவாரு. அதனால எச்சரிக்கையோட இருந்தோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா? பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையும். அப்படின்னாக்க பண்ண வேண்டியது இந்த 15/7/2026 30/11/2026 வரக்கூடிய ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரை வணங்குறது ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியும் கால பைரவரை வணங்குங்க. இதை தவிர உங்க வீட்டை சுத்தி இருக்கின்ற நாய்களுக்கு உணவளிங்க. 2. அதுக்கு அடுத்தது 3வது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வீட்டுல வரக்கூடிய காகங்களுக்கு சுடு சாதம் பண்ணுங்க. அதே போல இந்த கீழ்மட்ட தொழிலாளர்கள் கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பாதணி, அதுவும் லெதராலான பாதணி வாங்கி கொடுங்க. வீட்டில் உள்ள முதியோர்களுக்கு, அனாதை ஆசிரமத்தில் உள்ள முதியோர்களுக்கு இரும்பு தடி வாங்கி கொடுக்க பாருங்க. அந்தணர்களுக்கு வேஷ்டியும் சட்டையும் வாங்கி கொடுங்க. இது எல்லாம் பண்ணினா ஒவ்வொரு பிரச்சனையா சூரியனை கண்ட பனி போல விலகும். இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் அப்படின்ற இந்த சனியுடைய காயத்திலே சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்ர காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்னன்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. கும்பத்தை பொறுத்தவரை இவ்வளவு நாளா பேச்சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம், பொறுமையா இருக்கிறது நல்லது. உங்கள் பேச்சு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ராகு ராசியில் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் ஓடும். அதனால எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் இருக்கும். பொறுமையாக நிதானமாக செயல்படுவதன் மூலமாக இந்த கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த சனி வக்ர காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.